மக்களவையும் மாநிலங்களவையும் திமுக உறுப்பினர்கள் தனியா அமர்ந்தோம், காங்கிரஸ் உறுப்பினர்கள் தனியா அமர்ந்தோம்னு அதுக்கு கொடுத்துட்டாங்க. நேற்று விடியகாலம் தான் வந்தது. விடியகாலம் தான் லோக்சபா பொறுத்தவரை விடியகாலம் தான் வந்தது. நாங்க கொடுத்து ஒரு மாசம் மேல ஆயிடுச்சு. விடியகாலம் தான் வந்துருக்கு. உயர்கல்வி நிறுவனங்கள் தொடர்பான மசோதாவை பற்றி அண்ணன் சொன்னார். அது இப்போது கூட்டு நாடாளுமன்ற குழுக்கு போயிருக்கிறது. அது வந்தால் கடுமையாக எதிர்ப்போம். காரணம், பல்கலைக்கழக மானிய குழு போன்றவை எல்லாம் கலைக்கப்படுகின்றன. ஒட்டுமொத்த அதிகாரமும் டெல்லிக்கு போய் சேர்க்கிற காரணத்தினால் அதை நாங்கள் எதிர்ப்போம். இந்த எல்லா 3 அத்தாரிட்டிஸ் இருக்கு. 3 அத்தாரிட்டியும் ஒரே அத்தாரிட்டியா ஒரே ஆணையமா கொண்டு வந்து அது கீழே கொண்டு வந்து பாக்குறாங்க. அது நிறைய டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் கமிட்டிலேயே பிரச்சனைகள் இருக்குது. அது திரிணாமுல் காங்கிரசினுடைய உறுப்பினர்கள் அது 2ஆ பிரிஞ்சிச்சு. 2ஆ 3ஆ பிரிஞ்சது. அது 28 உறுப்பினர்கள் 20 பேர் தனியாக சென்றிருக்கிறார்கள். அவர்கள் வேறு கட்சியில் சேர வேண்டும் என்றாலும் கூட 2/3 பகுதி அது இல்லை. எனவே 20 பேர் செல்கிற போது அது செல்லாது. எனவே அதை அவர்களுடைய பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று அந்த கட்சி சபாநாயகரிடம் மனு கொடுத்திருக்கிறது. ஆனால் அது குறித்து முடிவெடுக்காத போது அவர்களை ஒரு தனி குழுவாக அங்கீகரித்து இன்றைக்கு அரசாங்கத்தின் சார்பில் கூட்டத்துக்கு அழைச்சி தப்பு அப்படின்னு முற்றிலும் முறைகேடானது என்று அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். நாங்களும் ஆதரவு தெரிவித்து அதற்காக அதை பத்தி ஒண்ணும் இல்லை. கட்சி மாறியது எண்ணிக்கையின் அடிப்படையில் அது வேறு பிரச்சனை. இதில் போதுமான அளவிற்கு எண்ணிக்கை இல்லாத போது அவர்களை தனி குழுவாக அங்கீகரிக்கிற இன்று காலை கூட அவர்களுக்கு வந்த தகவலில் 28 பேர் என்றுதான் வந்திருக்கிறது. ஆக எப்படி அவர்களை அங்கீகரித்து அழைத்தார்கள் என்பது இந்த ஆட்சியில இவர்கள் என்ன வேண்டுமானால் செய்வார்கள் என்பதற்கு மற்றும் ஒரு உதாரணம். இந்திய கூட்டணி கூட கலந்துக்க மாட்டோம். காங்கிரஸ் இருக்கிற எந்த கூட்டணியிலும் கலந்துக்க மாட்டோம்.